ஞாயிற்றுக்கிழமையான இன்று வார இறுதி நாள் என்பதால் சபரிமலையில் இன்று மதியம் வரை பக்தர்கள் கூட்டம் மற்ற நாட்களை விட குறைவாக காணப்பட்டது. கூடுதல் தகவலை நீரார் நம்முடைய செய்தியாளர் சஜய்குமார் விவரம் என்ன? வரும் டிசம்பர் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள மண்டல பூஜைக்காக சபரிமலையில் நடை திறக்கப்பட்டு இன்று 5வது நாள் அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 4 மணி முதல் பக்தர்களுக்கு தரிசனத்துக்காக அனுமதிக்கப்பட்டனர். ஞாயிறு வார இறுதி நாள் இன்று சபரிமலையில் மதியம் வரை பக்தர்கள் கூட்டம் மற்ற நாட்களை விட குறைவாக காணப்பட்டது. 1 மணி வரையிலும் 27,766 பக்தர்கள் மட்டுமே தரிசனம் செய்தனர். மண்டல காலம் தொடங்கிய பின் முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று எதிர்பார்த்ததை விட பக்தர்கள் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இருப்பினும் 5வது நாளான இன்று இரவுடன் கிட்டத்தட்ட 1 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல பாதுகாப்பு சுகாதாரத்துறையினர் தங்களது பணிகளை முடுக்கிவிட்டப்பட்டுள்ளது. பம்பா முதல் சன்னிதானம் வரை 19 இடங்களில் மருத்துவ சிகிச்சை மையங்கள் சுகாதாரத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல பாரம்பரிய வனப்பாதையில் பல்வேறு இடங்களில் வனத்துறை உதவியுடன் கல்லிடாங்குண்டு, கரியிலாந்தோடு உட்பட பல பகுதிகளிலும் அவசர சிகிச்சை மையங்கள் அமைத்துள்ளது. பம்பையில் இருந்து மேலே ஏறும்போது நீலிமலை, அப்பாச்சிமேடு போன்ற கடினமான செங்குத்தான பகுதிகளில் மலை ஏறும்போது ஐயப்ப பக்தர்களுக்கு மூச்சு திணறல், நெஞ்சுவலி ஏற்பட்டால் அலட்சியமாக நினைக்காமல் உடனடியாக இந்த மையங்களில் இருந்து மருத்துவ உதவியை நாட வேண்டும் எனவும் பாரம்பரிய மாரடைப்பு ஏற்பட வாய்ப்புகள் கூட இருக்கிறது என்பது சுகாதாரத்துறை சார்பில் பக்தர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. அதே போல பாரம்பரிய வனப்பகுதியான கரியிலாந்தோடு, கல்லிடாங்குண்டு போன்ற பகுதிகளில் வனத்துறையினின் உதவியுடன் பல்வேறு இடங்களில் அவசர சிகிச்சை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் நடந்து வரும் பக்தர்களுக்கு ஏதேனும் மூச்சு திணறல், அதே போல நெஞ்சுவலி ஏற்பட்டால் உடனடியாக அந்த மையங்களில் சென்று சிகிச்சை பெற வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை சார்பில் அறிவுறுத்தி வருகின்றனர். அதே போல இன்று 70,000 பக்தர்கள் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு தற்போது நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று 4 மணிக்கு மேல் பக்தர்கள் கூட்டம் காலையை விட மிக அதிகமாக காணப்படுகிறது. அதே போல பக்தர்களுக்கு பல்வேறு அடிப்படை வசதிகள், சுகாதாரம் சார்ந்த விஷயங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல மொழிகளிலும் சுகாதாரத்துறை அதே போல தேவசம் போர்டு சார்பில் பிட் நோட்டீஸுகள் மலையேறும் பக்தர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வழங்கப்பட்டு வருகிறது. இன்று 6:30 மணிக்கு சபரிமலையில் தீபாராதனை, அதே போல 7 மணிக்கு புஷ்பாபிஷேகம் நடைபெறும். தொடர்ந்து 9 மணிக்கு அத்தாழ பூஜை, அதே போல 10:50 மணிக்கு ஹரிவராசனம் பாடலுடன் 11 மணி அளவில் இரவு நடை சாத்தப்படும். அதுவரையிலும் பக்தர்களுக்கு தரிசன அனுமதிக்கப்படும். மறுபடியும் வழக்கம்போல் நாளை காலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 4 மணி முதல் பக்தர்களை தரிசிக்க அனுமதிக்கப்படும். தேவப்பிரியன், இப்ப நாளைக்கு அதிக அளவுக்கு பக்தர்கள் வரக்கூடும். குறிப்பா இங்கிருந்து வரக்கூடிய தமிழர்கள் மற்றும் இல்லாமல் ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களிலிருந்து வராங்க. அவங்களுடைய போக்குவரத்தில் தான் நிறைய விரும்பத்தகாத அசம்பாவிதங்கள் நடைபெறுது. இது போல வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு எது போன்ற ஏற்பாடுகள்லாம் செய்து கொடுக்கப்படுது? ஏன்னா அவங்க கண்டினியூஸாக 12 மணி நேரம் 14 மணி நேரம் டிராவல் பண்ணி வராங்க. இந்த அயற்சியில் தான் இது போன்ற நிறைய விபத்துகள் எல்லாம் அந்த வரக்கூடிய வழியில் நடக்கிறது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அவங்களுக்கு என்ன ஏற்பாடெல்லாம் செய்து கொடுக்கப்படுது சுஜய்குமார்? அதாவது ஆங்காங்கே ஆபத்தான வளைவுகளில் முன்னெச்சரிக்கை பலகைகள், அதே போல் செக் போஸ்ட் போட்டு போலீஸார் தடுத்து நிறுத்தப்பட்டு இவர்களுக்கு தண்ணீர் போன்ற பானீயங்கள் கொடுத்து அவர்களை அசதியிலிருந்து உணர்த்தி நிதானமாக பயணிக்க வேண்டிய அறிவுரை செய்துதான் அனுப்பப்படுகிறது. அதே போல் பல்வேறு பகுதிகளிலிருந்து பேருந்துகளில் பிற மாநிலங்கள் வரக்கூடிய பக்தர்கள் பேருந்துகளில் வந்தால் குழுக்களாக வந்தால் கேரளா மாநிலத்தில் 14 இடங்களில் 20க்கும் மேற்பட்ட ஒரு குழு வந்தால் ஒரு பேருந்தில் அவர்களை பம்பையில் கொண்டு சென்றுவிட்டு திரும்ப அதே பகுதிக்கு கொண்டு சென்று விடவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பேருந்தில் மற்ற பயணிகளை ஏற்ற மாட்டார்கள். இதுபோன்ற பல்வேறு அடிப்படை வசதிகளும் கேரளா அரசு சார்பில் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி சுஜய்குமார். சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி